விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கரனர்களை போற்றி. மிதுன ராசி நேர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 3ஆம் இடம், வித்யாகாரன் புதனின் ஆட்சி வீடு, மிருகசிரிசம், திருவாதிரை, புனர்பூசம் 3 பாதங்கள் அடங்கிய ராசி மண்டலம். மிதுனத்துக்கு நல்லா இருக்குங்க. பொதுவாக இப்போதைக்கு நல்லா இருக்குது. அட் பர்சன்ட் கேந்திர கோணம் நல்லா இருக்குது. புதன் பத்திர யோகத்தில் இருக்கிறாரு. சுக்கிரன் ராஜா யோகாதிபதி மாளவ யோகத்தில் இருக்கிறாரு. ராசியில் செவ்வாய் இருக்கிறது ஒரு பின்னடைவு தான். இருந்தாலும் உச்சம் வீட்டில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான். வீடியோ போட்டிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி பத்திர யோகம்னு வீடியோ போட்டிருக்கிறேன். அதை பாருங்கள். நல்லா தான் இருக்குது. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த அக்டோபர் மாதம் சிறப்பாக தாங்க இருக்குது ஆரம்பமே. ஓகே, இன்றைக்கி தேதி 27/9/2024. இந்த வீடியோ பதிவில் என்ன சொல்கிறேன்னா, அடுத்து வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி சூரிய கிரகணம் நடக்கு. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் சுகஸ்தானத்தில் நடக்கு. அதை பற்றி தான் சில தகவல்கள் சொல்கிறோம். சூரிய கிரகணத்தை பற்றி தகவல்களும், அந்நேரம் எப்படி இருக்கணும், எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், சாதக பாதங்களை இந்த வீடியோவில் கொஞ்சம் பார்க்க போகிறோம். பொறுமையாக பாருங்கள். சூரிய கிரகணம் இந்த வருடம் நடக்கிற கடைசி சூரிய கிரகணம், முக்கியமான சூரிய கிரகணம் மகாலய அமாவாசை அன்னைக்கு நடக்குது. அந்த தகவலை இதில் ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஜனநாயகம் செக் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்கிற நம்பரை அணுகுங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுக்கலாம். ஓகே நேயர்களே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கிரகணம் எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா, சூரிய கிரகணம் ராசிக்கு 4ஆம் இடத்துல கன்னியில் நடக்கு. ஒரு கேந்திரத்தில் நடக்கு. உங்கள் ராசிநாதன் வீட்டில் நடக்கு. உங்கள் ராசிநாதனுடைய இன்னொரு வீட்டில் நடக்கு. உங்கள் ராசிநாதன் கூட நடக்கு. அதான் சப்ஜெக்ட்டு. சரியா? இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு முக்கியம் என்னென்னா, உங்கள் ராசிநாதன் அதில் சம்மந்தப்படுறாரு. உங்கள் ராசிநாதன் உச்சமாக இருக்கிறாரு. சூரிய சந்திரன் கூட சேர்றாரு. கேதுவும் அங்கே இருக்கிறாரு. இந்த 4 கிரகங்களுமே குருவின் பார்வையில் வராங்க. கேது பர்ஃபெக்டாக குருவின் பார்வையில் இருக்கிறாரு. அருமையான அமைப்பு. சரியா? நல்லா இருக்குங்க இந்த காலகட்டம். சரியா? கேல யோகத்தில் கொடீஸ்வர யோகத்தில் இருக்குது. இது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. கிரகணத்தில் சில குறைபாடுகள் இருந்தாலுமே அந்த அமைப்பு ரீதியாக நல்லா இருக்குது. இப்போ மிதுன ராசியில் குரு திசை நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். குரு திசை கேது புத்தி நடக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். குரு திசை கேது புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி, புதன் புத்தி நடக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். பர்டிகுலராக கேது புத்தி நடக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அதுவும் மிதுன ராசியில் நீங்கள் தனுசு லக்கணம், மீன லக்கணம், சிம்ம லக்கணம், மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிக நல்லாயிருக்கும். சரியா? ஏன்னா குரு ஆதிபத்திய விசேஷத்துக்கு சொந்தக்காரனாக இருப்பார். நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஓகே, இதெல்லாம் ஜோதிடர்களோட சூச்சுமங்கள். சில பேருக்கு சில நேரங்களில் நல்ல யோகம் அடிக்கும், லக்கு அடிக்கும். அது அவங்களுக்கே தெரியாது. திடீர்னு அந்த நிலை மாறும். அது காரணம் என்னென்னா, கோச்சாரத்தில் அந்த கிரகம் நல்ல நிலைமையில் இருக்கும். இப்போ நான் சொல்கிறேன், அந்த குரு திசை கேது புத்தி நடக்கும். இப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு குரு திசை நடந்துகிட்ருக்கும். அவங்களுக்கு கேது புத்தி ஒரு 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களும் நடக்கும். நல்லாயிருக்கும். சரியா? அவங்க மேச லக்கணத்திலே பிறந்திருக்கிறாங்க, இல்லைன்னா தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கிறாங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். மீன லக்கணம் நல்ல லக்கணம் தான். சரியா? இந்த லக்கணத்தில் பிறந்து குரு திசை கேது புத்தி நடக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க நல்லா இருக்கேன் சார்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரியா? தெரியணும், வெளி உலகத்துக்கு தெரியணும். நான் இந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன். மிதுன ராசிக்கு நிறைய போடுறேன். சாதக பாதங்கள் அப்பப்போ போட்டுக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு போதி ஜோதிடம் எப்போயுமே ஒரு வழித்துணையாக, ஒரு துணைவனாக, ஒரு கைடாக, வழிகாட்டியாக விளங்கிட்டே இருக்கும், இருந்துக்கிட்டே இருப்போம். ஓகே, அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதன் தொடர்ச்சியாக தான் இந்த சூரிய கிரகணத்தை உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். சூரிய கிரகணம் ராசிக்கு 4ஆம் இடத்துல அக்டோபர் 2ஆம் தேதி புரட்டாசி 16 புதன்கிழமை நடக்கு. இரவு 9:15 ஆரம்பிக்கு. நள்ளிரவு 3:17 முடிஞ்சிடும். அதாவது நள்ளிரவுலாம் தாண்டி அந்த அதிகாலைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நேரம் 3:17 முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட 6 மணி நேரம் இந்த கிரகணம் இருக்குது. இந்தியாவில் தெரியாது. அதனால் தமிழ்நாட்டிலையும் தெரியாது. ஒன்றுக்கு எதுக்கு வீடியோ போடுற அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. நம்ம நாட்டில் தான் தெரியல, நம்ம கண்ணால் பார்க்கல, எதுக்கு நம்ம வீடியோ போடணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு பதில் அப்படி அல்ல. கிரகணம் இந்தியாவில் நடக்கலை, ஆனால் பூமியில் நடக்கு, இந்த பிரபஞ்சத்தில் நடக்கு. இந்த பிரபஞ்சம் இந்த பஞ்சபூதங்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கு. நீர், நிலம், காற்று, நெருப்பு, வாயு, இந்த 5 சேர்ந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. சரியா நேர்களே? அதனால் நம்ம இருக்கு இல்லைங்குள்ளே போக வேண்டாம். பார்க்க முடியுதோ இல்லையோ உணர முடியும். தாக்கம் இருக்கும். இந்த பூமியில் தாக்கம் இருக்கும். இந்தியாவில் தெரியல, ஆனால் மற்ற கண்ட்ரியில் தெரியும். ஆப்பிரிக்கா, அமெரிக்கா இல்லை, ஆப்பிரிக்கா, பெரு, சிலி, அண்டார்டிகா, பசிபிக் பெருங்கடல், இது மாதிரி ஏரியாவில் தெரியும், இடங்களில் தெரியும். ஓகே, அது இந்த பூமத்திய ரேகை, அந்த மத்திய ரேகை, சில அமைப்புக்கு பொறுத்து சில இடங்களில் தெரியும். அந்த வீடியோ வேணால் அதில் நான் அட்டாச் பண்ணுறேன், இமேஜை வேணால் அட்டாச் பண்ணுறேன். பட் அது நமக்கு அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா இந்த கிரகணங்கிறது ஒரு நாள் அமைப்பு தான். இந்த கிரகணம் மிதுன ராசிக்கு எப்படி சார் எப்படி எடுத்துட்டோம்னா, ராசிநாதன் சம்மந்தப்படுறாரு. அதுபோது திருவாதிரை நட்சத்திரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ராகுவின் நட்சத்திரம், ஏன்னா கேதுவும் சம்மந்தப்படுறாரு. ராசிக்கு 7ஆம் இடத்துலையும் இந்த தோஷ நிவர்த்தி இருக்கும். ராசிக்கு கன்னிக்கு 7ஆம் இடம் மீனம், அது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம். அப்படி பார்க்கும்போது
மிதுன ராசிக்கு வேண்டிய கிரகம் 2 கூடிய சந்திரனும் 3 கூடிய சூரியனும் 1 4 கூடிய புதனும் அந்த கிரகத்தில் இன்வால்மெண்ட் ஆகிறாங்க, கலந்துக்கிறாங்க, சேர்ந்துக்கிறாங்க. அந்த ஆதிபத்தியங்கள் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். பேச்சில் ஒரு நிதானம் இருக்கணும். கிரகணம் நடக்கிற அன்றைக்கி பேச்சில் நிதானம் இருக்கணும். யாருக்கும் தேவையில்லாமல் பேசாதீங்க. குறிப்பாக பேசி பொழிக்கிறவர்கள், டீச்சர் வேலை பார்க்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, டப்பிங் குரல் கொடுக்குறவங்க, பின்னணி பாடகர்கள், எங்களை போன்ற ஜோதிடர்கள், உயர்கல்வி படிக்கிறவங்க, ஆரம்ப கல்வி படிக்கிறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். பேச்சை மையப்படுத்தி சில காரியங்கள் செய்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 3 கூடிய சூரியனும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறாரு. ஏன்னா சூரியன் தான் கிரகணம் வராரு. அஸ்தம் 2ஆம் பாகத்தில் கிரகணம் வராரு. அஸ்தம் வந்து சந்திரனுடைய நட்சத்திரம், ராசிக்கு 2 கூடிய நட்சத்திரம். குடும்பத்திலையும் கவனமாக இருக்கணும். குடும்பத்திலையும் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. யாருக்கிட்டையும் சுடு சொல்லிடாதீங்க. யாரையும் மன வருந்தும்படி பேசிடாதீங்க. ஏன்னா இதெல்லாம் நடக்கும், நம்ம அறியாமல் நடக்கும். அந்த அமாவாசை அன்னைக்கு, மகாலய பட்ச அமாவாசை அன்றைக்கி தான் இந்த கிரகணம் நடக்குது. முக்கியமான அமாவாசையில் இது மகாலய அமாவாசை முக்கியமானது. 3 அமாவாசை முக்கியம். தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, புரட்டாசி அமாவாசை. அந்த புரட்டாசி அமாவாசை அன்னைக்கு தான் அந்த கிரகணம் நடக்குது, சூரிய கிரகணம். சூரிய கிரகணம் என்ன சார்னா அதை முதல் சொல்லிடணும்ல. சூரிய கிரகணம்னா சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் சந்திரன் வந்துடுவார். இந்த கிரகணம் வந்து வளைவு சூரிய கிரகணம் தான். சூரியனுடைய வளைவில் வந்து வெளிச்சம் இருக்கும். நடுப்பகுதி சந்திரனால் மறைக்கப்படும். வளைவு சூரிய கிரகணம் தான். பட் நமக்கு தெரிய போகிறது கிடையாது. இருந்த போதிலும் அதோட தாக்கம் இருக்கும். ராசிக்கு சம்மந்தப்பட்ட 2 3 கூடிய சூரிய சந்திரர்களும் 1 4 கூடிய புதனும் பாதிக்கப்படுறாங்க. இதனால் நம்ம என்ன சார் செய்யணும் அப்படின்னா, கரெக்டாக பாருங்கள். 1 2 3 4 எல்லாமே பாதிக்கப்படுது. நீங்கள் பாதிக்கப்படுறீங்க, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மனதாலும் நினைவாலும் செயலாலும் சிந்தனையாலும் சிறப்பாக இருக்கணும். அமாவாசை அன்றைக்கி தேவையில்லாமல் யார்கிட்ட கமிட் ஆகாதீங்க. வேலையை பாருங்கள். அன்றைக்கி ஒர்க்கிங் டே தான், புதன்கிழமை தான். அரசு வேலைக்கு போகிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அரசாங்க தொடர்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்துருங்க. புதன் படிக்கிற மாணவர்கள் கவனமாக இருங்க. வியாபாரிகள் கொஞ்சம் கவனமாக இருங்க. வியாபாரத்தில் வந்து யாருக்கும் அதிகமாக கடன் கொடுக்க வேண்டாம், கடன் வாங்க வேண்டாம். வியாபாரத்தில் வந்து புதுசாக எதையும் அந்தளவுக்கு செஞ்சுக்க வேண்டாம். அதுபோக 2ஆம் இடம் குடும்பம், தனம், வாக்கு. யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம், கடன் வாங்க வேண்டாம். பேச்சில் ஒரு நிதானம் தேவை. 3ஆம் இடம் தைரிய வீரிய காரியசானம், இளைய சகோதரன் தம்பிக்கிட்ட இந்த பிரச்சனையை வச்சுக்க வேண்டாம். தம்பியால் சில பிரச்சனைகள் வரும், அதை சரி கட்டிடுங்க. தம்பியால் சில பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டுக்காமல் போயிருங்க. இதெல்லாம் நடக்கும், அந்த ஓரிரு தினங்களும் நடக்கும். அமாவாசை அன்னைக்கும் அமாவாசைக்கு மறுநாளும் அந்த தோசை நிவர்த்தி கொஞ்சம் இருக்கும். அந்த பொழுது முடிகிற வரைக்கும் அந்த இது நடக்கும். ஆக்சுவலாக கிரகணத்துக்கு சூதகாலம் அப்படிம்பாங்க. அந்த கிரகணம் ஆரம்பத்துக்கு முன்னாடியே அதோடைய எஃபெக்ட் ஆரம்பிச்சிடும். சூதகாலம் அப்படிம்பாங்க. அதோடைய பாதிப்பு இருக்க தான் செய்யும். சரியா? யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னேன்னு சொன்ன மாதிரி எந்த ஒரு செயலுக்குமே அதோட எஃபெக்ட் இருக்கும். முன்னாடியும் இருக்கும், பின்னாடியும் இருக்கும். பட் நம்ம அதனால் புரிய முடியல, நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. சரியா? புரிந்துக்கிட்டால் தான் அது வேறு விஷயம் ஆகிப்போச்சு. சில சூட்சமங்களை புரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து சராசரி மனிதனுக்கு அப்பாற்பட்டவன் அர்த்தம். சில பேர் சில விஷயங்கள்லாம் சொல்லிடுவாங்க. அதுபோக சில ஜீவராசிகளுக்கு சில விஷயங்கள்லாம் தெரியும். இந்த பறவைகளுக்கு சில விஷயங்கள் தெரியும். நாட்டில் நடக்கிற நல்லது கெட்டதெல்லாம் பறவைகளுக்கு முன்னாடியே தெரியும். பறவைகள் தங்களுக்குள்ளே பேசும். பட்சி சாஸ்திரம் சொல்கிறாங்க. பட்சி சாஸ்திரம் அப்படிங்கிறது என்ன? பறவைகளை பற்றி சொல்கிறது. பட்சின்னா பறவைகள். இப்போ இந்த திருமணத்துக்கு கூட அதை பார்ப்பாங்க, படுபச்சு பார்ப்பாங்க. அது அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போக வேண்டாம். அது நமக்கு தெரிஞ்சாலும் அது இப்போதைக்கு சொல்ல வேண்டாம். படுபச்சு பார்ப்பாங்க, திருமண முகூர்த்தத்துக்கு பார்ப்பாங்க. அதில் ஒரு நம்பிக்கை இருக்குது, அமைப்பு இருக்குது. ஸோ அது பட்சிகளுக்கும் சில உண்மைகள் தெரியும். நம்ம தான் பார்க்குறோம், காக்கா பறக்கு, குருவி பறக்கு, கொக்கு பறக்குங்கிறோம். ஆனால் அதுகள் சில உண்மைகளை தங்களுக்குள்ளே பரிமாறிக்கிறோம். இந்த பிரபஞ்சத்துக்கு இதெல்லாம் நடக்க போகுது, இந்த மாற்றமெல்லாம் வரப்போகுது அப்படின்னு அதுக்கு முன்னாடியே தெரியும். தெருவில் சுற்றுற நாய்களுக்கும் சில உண்மைகள் தெரியும். சில நேரம் சில நாய்கள் சில சமிக்கைகளெல்லாம் செய்யும், அது நமக்கு புரியாது. ஆனால் வயதானவர்கள் அனுபவசாலிகள் கண்டுபிடிச்சிருவாங்க. சரியா நேர்களே? இதெல்லாம் உண்மை. இதுக்கு சில உதாரணங்கள் நான் சொல்லலாம், அந்த வீடியோவில் சொல்லலாம். பட் அதை நான் தவிர்க்கிறேன். ஏன்னா அது நமக்கு தேவையில்லை. ஏன்னா நிறைய சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி கேட்குறதுக்கு ஆள் இல்லை. சில பேருக்கு அது போர் அடிக்கும். சொல்ல வந்ததை சொல்லியா, நீ ஏன் நாய் ஊழையிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற, நீ ஏன் ஊழையிடுற அப்படிம்பாங்க. அதனால் நான் குறைச்சிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து பேசுகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நம்ம சில நல்ல விஷயங்களை சொல்ல வரோம், ஏதோ ஒன்று சொல்ல வந்தோம்னா அது ஓவர் டாக்கிங்காக ஆகி போகிறது, திணிக்கிற மாதிரி இருக்குது. அது அப்படி தான் நினைக்கிறாங்க. இப்போ சில பேருக்கு வந்து சில விஷயங்கள் வந்து காது கொடுத்து கேட்க நேரம் இல்லை, கேட்டாலும் அதை சகிக்க முடியல. அதனால தான் நான் சில விஷயத்த மறந்து சில விஷயத்தை விட்டுருவேன். நான் விட்டுட்டு அப்படியே ஸ்கிப் ஆகி சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவேன். ஓகே நேரில் இப்போ சூரிய கிரகணத்துக்கு வருவோம். ராசிக்கு 2 3 கூடியவன் பாதிக்கப்படுறதுனால அரசு வேலை சம்மந்தப்பட்டவங்க கவனமாக இருங்க. அரசியல்வாதிகள் கவனமாக இருங்க. இளைய தம்பி விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி தாயார் விஷயத்துலையும் கவனமாக இருங்க. 4ஆம் இடம் பாதிக்குது, தாயார் ஸ்தானம். சந்திரனும் பாதிக்கப்படுறாரு. அதனால் தாயோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. தாய்கிட்ட அன்பாக இருங்க. தாய் சொல்றதை தட்டாதீங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுபோக கிளார்கள், நிலம் வச்சுருக்கிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, தோட்டக்கலை வச்சுருக்கிறவங்க, பயிர் வச்சுருக்கிறவங்களும் கவனமாக இருங்க. புதன் வந்து வியாபார கிரகம். அதனால் அந்த பயிர் வியாபாரம் பண்ணுறவங்க,
நவதானிய வியாபாரம் பண்ணுறவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இது நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. ஜனன ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் கெட்டு போயிருந்துச்சுன்னா இந்த கிரகண நேரத்தில் இது கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். ஜனன ஜாதகத்தில் இந்த சூரிய சந்திர புதன்கள் வலுத்திருந்தாங்கன்னா நிலைமை கட்டுக்குள்ள இருக்கும். அவர்கள் கொஞ்சம் கெட்டு போயிருந்தாங்கன்னா கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆதிபத்தியம் காரகத்தை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஆதிபத்தியம்னா என்ன? உங்கள் ஜனன ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு அந்த அமைப்பு. சந்திரன் மேக்சிமம் ராசியில் தான் இருப்பார். ராசியில் இருக்கிறதுனால என்ன செய்வார்? மனதையும் உடலையும் கெடுப்பார். மனதையும் உடலையும் கெடுத்து உடனே பெருசாக எதுவும் ஆகப்போகிறது கிடையாது. ஏதோ ஒரு இது மயக்கம் வரும் உடம்புல, மனம் தேவையில்லாமல் நினைக்கும், யாருக்கிட்டையும் சண்டை போடுற மாதிரி சொல்லும், இல்லைன்னா உன்னை புரிதலாக தப்பாக புரிய மாதிரி சொல்லும். நல்லா இருந்துட்டு இருப்பீங்க, திடீர்னு தவறுதலான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஒரு விஷயத்தை சந்தேகப்படுற மாதிரி ஆகிக்கிறோம். ஏன்னா சந்திரன் அதெல்லாம் செய்வார். சரியா? சந்திரனுடைய படைப்பே அதான், சந்தேகப்படுறதால். ஒருத்தன் சந்தேகப்படுறான்னா அவனுக்கு சந்திரன் கெட்டு போயிருப்பாருன்னு அர்த்தம். சந்தேகப்படுறதுல நிறைய இருக்குது. சந்தேகப்படுறது யார்கிட்ட சந்தேகப்படுறது, எதுக்காக சந்தேகப்படுறது, எப்படி சந்தேகப்படுறது, எங்கே சந்தேகப்படுறது, இதெல்லாம் இருக்குது ஜோதிடத்தில். அதை கரெக்டாக சொல்லிடலாம். ஒரு ஜோதிடரால் சொல்லவும் முடியும். சந்திரன் நிலையை வச்சு சொல்ல முடியும். சந்திரன் சுக்கிரன் கூட சேர்ந்து அமாவாசை சந்திரன் சுக்கிரன் கூட சேர்ந்து ராசிக்கு 12ஆம் இடத்துல கெட்டு போயிருந்தாங்கன்னா மனைவி கூட சந்தேகப்படுவான். மனைவி கூட கலசர இடத்துல சந்தேகப்படுவான், படுக்கறையில் சந்தேகப்படுவான். சரியா? இது இருக்குது. ஏன்னா சந்திரனுக்கு பின்னாடி சுக்கிரன் இருப்பார், 12ஆம் இடத்துல இருப்பார். 12ஆம் இடங்கிறது அயனசேன போகஸ்தானம். அங்கே அமாவாசை சந்திரன் இருப்பார். சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து அங்கே சுக்கிரனை சந்திரன் கெடுத்துருப்பார். அமாவாசை சந்திரனால என்ன? இருள் சந்திரன் அர்த்தம். சுக்கிரனை கெடுத்துட்டாலும் முடிஞ்சு போச்சு. ஒரு ஆண் பெண்ணுக்கு பற்றி சந்தேகப்படுவான். புரிஞ்சு போச்சா? யார், இடம், பொருள் தெரிஞ்சு போச்சா? இது மாதிரி எல்லாத்தையும் சொல்லலாம். ஓகே நேயர்களே, எதுக்கு சொல்ல வந்தார்னா, ராசியில் இருக்கிற சந்திரன் அந்த கிரகணத்தில் சம்மந்தப்படுறதுனால மனமும் உடலும் கெட்டு போகும். மனமும் உடலும் கெட்டு போச்சுன்னா இது மாதிரி தேவையில்லாத சில பிரச்சனைகள் உருவாகும். அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் இயல்பாக இருக்கணும். சரியா? சரி, நீ கிரகணம், நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு இயல்பாக இருக்கணும். ஓகே நேயர்களே, மற்றபடி வேறு என்ன சார் அப்படின்னா, சந்திரன் கெட்டு போகிறதுனால சந்திரன் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உணவு தொழிலில் இருக்கிறவங்க, உணவு உற்பத்தியில் இருக்கிறவங்க, ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, சிற்றுண்டி சாலை வச்சுருக்கிறவங்க, காய்கறி கடை வச்சுருக்கிறவங்க, பழக்கடை வச்சுருக்கிறவங்க. ஏன்னா சந்திரன் 2 கூடியவன், வருமான ஸ்தானாதிபதி அவர் தான். ஸோ அது மூலிமா வருமானத்தை தேடிக்கிறவங்க, நான் சொல்கிற தொழில் மூலிமா வருமானம் தேடிக்கிறவங்க கவனமாக இருக்கணும். வாட்டர் கேன் போடுறவங்க, தண்ணி கேன் போடுறவங்க, பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறவங்க, ஐஸ் பார்லர், பழக்கடை, ஜூஸ் கடை, இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். மனிதனுக்கு சாப்பிடுகின்ற திரவ பொருட்கள் நிறைய இருக்குது. நல்ல திரவமும் இருக்குது, நீச திரவமும் இருக்குது. நீச திரவத்துக்கு சனி பகவான் வந்துடுவார், நல்ல திரவத்துக்கு சந்திரன் வந்துடுவார். ஆனால் சந்திரன் கெட்டு போய் அமாவாசை சந்திரன் இருந்தாலும் அவர் நீச திரவத்துக்கு வருவார். பெனாயில், டீசலு, இன்னும் நிறையா இருக்குது, பெட்ரோலு, அதுபோக சாராயம், எரிசாராயம், ஆல்கஹால், மது இப்படின்னு வந்துடும். ஸோ சந்திரன் கெட்டு போனாலே மனிதனை வேறு மாதிரி ப்ராக்கெட் போட்டு கொண்டு போயிடுவார். மது, ஏன்னா சந்திரன் மதி தானே, மதினாலே சந்திரன் தானே. சந்திரனுக்கு பேர் இன்னொரு பேர் மதி. மதி கெட்டு போச்சு. மது சாப்பிட்டாலே மதி கெட்டு போயிடும், மதி மயங்கி விடும். மது அறிந்தனால மதி மயங்கி விடும். ஸோ எல்லாத்துக்குமே இங்கே காரணம் இருக்குது. அதை நம்ம கண்டுபிடிக்கிற வழி தான் இங்கே ரொம்ப முக்கியம். சரி நேயர்களே, அப்படிப்பட்ட தொழிலில் இருக்கவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ரைட்டு. இப்போ சந்திரனை சொல்லியாச்சு, சூரியனை சொல்லிட்டேன். நான் தாப்பன் விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். சூரியன் புதிர்காரன் அளவா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த அமைப்பு ராசிக்கு 4ஆம் இடத்துல நடந்து 10ஆம் இடத்து சந்திப்பில் இருக்குது. 10ஆம் இடத்தை பார்க்குறாங்க. ஸோ தொழில் பண்ணுறவங்களும் கவனமாக இருக்கணும். இந்த தொழில் சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்களாம் கவனமாக இருக்கணும். இப்போ நான் சில குறிப்பிட்ட தொழில்கள் சொல்லியிருக்கிறேன். இந்த தொழில் சம்மந்தப்பட்டவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தொழிலில் விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டும். அதுபோக மிதுன ராசியில் பொதுவாக தொழில் பண்ணுறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. சரியா? ராகுவும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆவார் இந்த கிரகணத்தால். ஏன்னா கிரகணமே ராகு கேதுகள் சம்மந்தப்பட்டதானே. கேது தானே பிடிக்கிறாரு. கேது சூரியனை பிடிக்கிறாரு, அஸ்தம் 2ஆம் பாதத்தில் பிடிக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 2 கூடிய சந்திரன் நட்சத்திரத்தையே பிடிக்கிறாரு, அஸ்தம் 2ஆம் பாதத்திலே பிடிக்கிறாரு. சரியா? அதனால் கொஞ்சம் நான் சொன்ன விஷயத்தில் கவனமாக இருங்க. கிரகணம் அன்னைக்கு நைட்டு இரவு 9 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுருங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி நெற்றியில் விபூதி பூசிக்கோங்க, சிவநாமத்தை சொல்லுங்கள். கர்ப்பிணி பெண்கள் இரவு தண்ணி தாகம் எடுக்கும். உங்களுக்கு தண்ணி குடிக்கிறதா இருந்தால் ஒரு செம்பு பாத்திரத்துலையோ, பித்தளை பாத்திரத்துலையோ, வெங்கல பாத்திரத்துலையோ தண்ணியை நிரப்பி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் விபூதியை போட்டு வச்சு மூடி வச்சுருங்க. சிவாய நமகான அந்த வார்த்தையை சொல்லி பஞ்சாச்சரத்தை சொல்லி மூடி வச்சுருங்க. இரவில் தண்ணி தாகம் எடுத்துச்சுன்னா அதை தண்ணியை குடிச்சிக்கலாம். யார் வேணாலும் குடிக்கலாம். கர்ப்பிணி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதுபோக தர்ப்பப்புல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? அதெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. குடிக்கிற நீரை மட்டும் கொஞ்சம் சுத்தமாக அந்த பாத்திரத்தில் விபூதி போட்டு வச்சுக்கோங்க. வெளியூர் போகிறவங்க, மிதுன ராசியில் பிறந்திருக்கேன் சார், நான் வெளியூர் போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க வெளியூருக்கு போங்க. இறைவனை கும்பிட்டுட்டு வீட்டில் கும்பிட்டுட்டு போங்க. ஷட்டை பாக்கெட்லேயோ லக்கேஜ்லேயோ கொஞ்சம் விபூதி பாக்கெட்டை வச்சுக்கோங்க. சரியா? விபூதியை எடுத்து சிவநாமத்தை சொல்லிவிட்டு அதை மடித்து பேப்பரில் மடித்து வச்சுக்கோங்க. அது நம்மளை காப்பாற்றும். சரியா? விபூதி ரொம்ப முக்கியமானது. திருநீரில் மருந்து இருக்குது தெரியுமா? அது தினம் அணிந்தால்
பொருள் இருக்குது தெரியுமா? திருநீரில் அந்த அளவுக்கு ஒரு அருமருந்து இருக்குது. அதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். சரியா நேர்களே? நெற்றியில் விபூதி இருக்கணும். வெறும் நெற்றி பாலுன்னு இருக்காங்க. நெற்றி சும்மா இருக்கக்கூடாது. காலையில் குளித்து முடிச்சிட்டோம்னா நெற்றியில் விபூதி இருக்கணும். அதுபோக மற்ற நேரத்தில் விபூதி வந்து அலைஞ்சு போனாலுமே ஈவினிங்கும் விபூதி பூசணும். விபூதி வந்து நெத்தியில் இருந்துக்கிட்டே இருக்கணும். பெண்களுக்கு குங்குமம் மாதிரி பெண்களுக்கு வந்து ஆண்களுக்கு வந்து விபூதி இருக்கணும். பெண்களும் விபூதி பூசலாம். சரியா? விபூதி ஆண் பெண் யார் வேணாலும் பூசலாம், எந்த வயதிலும் பூசலாம். விபூதிக்கு தான் வந்து ஒரு பெரிய ஒரு தத்துவமே இருக்குது. கணவனை இழந்த பெண்களும் பூசலாம். கணவனை இழந்த பெண்கள் வந்து விபூதி பூசலாம். ஆனால் கணவனை இழந்த பெண்கள் குங்குமத்தை குங்குமம் வைக்க முடியாது. சுமங்கலி பெண்கள் அமங்கலி வந்து குங்குமம் வைக்க முடியாது. சுமங்கல் பெண்கள் வைக்கலாம். ஆனால் விபூதி வந்து யார் வேணாலும் எந்த இடத்துல எப்போ வேணாலும் வைக்கலாம். ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப புனிதமானது. அந்த விபூதி திருநீர் இருக்குது பார்த்தீங்களா? அதான் திருநீருன்னு இருக்காங்க. அந்த திருநீர் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லானது. அதை நீங்கள் வச்சுக்கிறது மிகச்சிறந்தது. இந்த கிரகண காலத்தில் அதை நம்ம வந்து நெற்றியில் இட்டுக்கிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே நேயர்களே, நிறைய தகவல் இருக்குது, அடுத்தடுத்து சொல்கிறேன். வெளியூர் போகிறவங்க சட்டை பாக்கெட்டில் விபூதி வச்சுக்கோங்க. காலையில் எந்திரிச்சு மறுநாள் காலையில் அக்டோபர் 3ஆம் தேதி எந்திங்க. ஆக்சுவலாக அக்டோபர் 2ஆம் தேதி லீவு தான் எல்லாத்துக்கும். அன்றைக்கி காந்தி ஜெயந்தி. அக்டோபர் 2ஆம் தேதி லீவு. நான் இந்த வீடியோ 2-3 சேனலுக்கு 2-3 ராசிக்கு சொன்னேன். ஆனால் காந்தி ஜெயந்திங்கிற வார்த்தை மறந்து போச்சு. அன்றைக்கி வந்து காந்தி பிறந்த நாள், காமராஜர் இறந்த நாள். இந்த இந்தியாவுக்கே வந்து நல்லபடியாக வாழ்ந்து போன 2 தலைவர்கள் சம்மந்தப்பட்ட நாள். அன்றைக்கி மகாலயபட்ச அமாவாசை தான் காந்தி ஜெயந்தி. ஓகே, எல்லோரும் வீட்டில் தான் இருப்பாங்க மேக்ஸிமம். அன்றைக்கி மது கடையில் லீவு தான், பரவாயில்ல. அமாவாசை அன்றைக்கி மது அருந்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதான். புலாலும் உண்ண வேண்டாம். அந்த மது அருந்தாமல் புலாவில் உண்ணாமல் இருக்கிறது காந்திக்கு செய்கிற ஒரு கைங்கரியம். நல்லது தான். காமராஜரும் ஒரு பெருந்தலைவர் தான். ஒரு தலைவர் இப்படி தான் இருக்கணும்னு வாழ்ந்து காட்டி போனவர். அது மாதிரி ஒரு மனிதன் இப்படி தான் இருக்கணும்னு வாழ்ந்து காட்டி போனவர் மகாத்மா காந்திஜி. அதனால தான் அவர் மகாத்மாங்கிறாங்க. ஆத்மாலே பெரிய ஆத்மா மகாத்மா. ஓகே, 2 தலைவர்கள் சம்மந்தப்பட்ட நாள். காந்தி பிறந்த நாள், காமராஜர் இறந்த நாள். ஓகே, காந்தி ஜெயந்தி இருக்கட்டும். எதுக்கு சொல்ல வரேன்னா, சொல்ல வந்த கருத்து வந்து அக்டோபர் 3ஆம் தேதி ஒர்க்கிங் டே தான். சரியா? அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து காலையில் விநாயகர் பெருமானை கும்பிட்டு போங்க. திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்க கண்டிப்பாக வந்து விநாயகர் பெருமானை கும்பிடுங்க. ஏன் நீங்கள் 3 நட்சத்திரத்துலையும் போகலாம். ஏன்னா ராசிநாதன் சம்மந்தப்படுறாருல, அதனால் 3 நட்சத்திரமே கோயிலுக்கு போங்க. பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு விநாயகருக்கு விளக்க போட்டுட்டு அப்படியே காலை கடமைகளை செய்யுங்க. நான் பழைய வீடியோவில் வந்து புதன்கிழமை ஒர்க்கிங் டேன்னு சொன்னேன். சாரி, பழைய வீடியோவில் போடும்போது மீனத்துக்கும் மேசத்துக்கும் சொல்லும்போது புதன்கிழமை ஒர்க்கிங் டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அன்றைக்கி லீவு தான். காந்தி ஜெயந்தி பெரும்பாலும் எல்லாத்துக்கும் லீவு தான். நேஷனல் ஹாலிடே அன்றைக்கி. ஓகே, அது ஒரு வரைக்கும் நல்லது தான். நம்ம வீட்டில் தான் இருப்போம். தேவையில்லாத ஒரு இது இருக்காது. சரியா? வீட்டில் இருந்தாலே பெரும்பாலும் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு கட்டுப்பாட்டோடு தான் இருப்போம். நல்லது தான். நல்லது நினைத்தால் என்றும் நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கட்டும். ஓகே நேயர்களே, மறுநாள் காலையில் கோயிலுக்கு போய்ட்டு கடமையில் செய்யுங்க. நல்லபடியாக இருக்கும். அடுத்தடுத்து வீடியோ போடுறேன், பாருங்கள். மற்றபடி மிதுன ராசிக்கு இப்போதைக்கு கிரக நிலையெல்லாம் நல்லா தான் இருக்குது. அதுக்கு வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் எல்லா வீடியோவும் பாருங்கள். ரைட் நேயர்களே, வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மிதுன ராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.